4 kgல ஜங்கிள் டீம் கேக்கு. இந்த கேக் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கஸ்டமர் கேட்ட மாதிரி 4 kg சாக்லேட் ஃப்ளேவர் நீட்டாக ஐசிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரோஜா இதுக்கு இடையில வேற கரடிப்பாரு அப்படியே உன்னி மாதிரி இருக்குது அச்சஸில் அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எதையும் கேட்குற மூடில் நான் இல்லை, டேரெக்டாகவே ஸ்டாக்கிங் பண்ணிட்டு ஒரு ஒர்க்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து இந்த ஹனிபி வந்து நான் பறக்க விட்டுருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. கஸ்டமருமே வந்து ஃபாண்டன்ட்லாம் எதுவுமே இல்லாமல் நான் எடிபிளான ஒரு ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக். இது எப்பயும் போல டெலிவரிக்கு வந்து நம்ம கேக்கையும் கொண்டு போயிட்டு ஸ்டேஜ்லையும் நீட்டாக வச்சாச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கேக் ஆர்டர் நமக்கு வந்து அப்ரோச் பண்ணும்போதே வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி 2 மனசில் இருந்தோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட டிசம்பர்ல இருந்து ஜான் இந்த பொங்கல் வரைக்குமே ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. அப்பாவும் சொன்னாங்க ஆர்டர் எடுக்க வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து இந்த நியூ இயருடைய ரெசல்யூஷனே வந்து எந்த ஆர்டர் எப்படி வந்தாலும் கேன்சலே பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயினான ஒரு ரெசல்யூஷன். என்னன்னாலும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் தான் இந்த கேக்கு. டெலிவரியும் பண்ணிட்ட அப்புறம் கஸ்டமரும் எனக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஹனிபி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கீழே வந்து ஹனிபியோட சிம்பிள் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.